பிரின்ஸ் ஜுவல்லரியின் 300க்கு 300 ஆடி ஆஃபர். கிராமுக்கு ரூபாய் 600 சேவ் பண்ணுங்க. கொளத்தூர் தொகுதியில் முறையாக தேர்தல் நடக்கவில்லை என்பதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக திமுக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஆய்வு செய்த 8 இயந்திரங்களில் 3 இயந்திரங்கள் சரியாக இல்லை என்று திமுகவை சேர்ந்த என்ஆர் இளங்கோ தெரிவித்திருக்கிறார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவுரையை பெற்று நீதிமன்றத்தை நாடுவோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். பூத் 57 இருந்த இயந்திரங்களை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். என்ஆர் இளங்கோ அளித்த அந்த பேட்டியினை தற்போது பார்க்கலாம். அந்த வாக்கு எண்ணிக்கை, அந்த வாக்கு இயந்திரம் 2 சீல்கள் இல்லை, புதியதான அட்ரஸ் டேக் இருக்கிறது. எனவே இந்த மொத்த தேர்தலிலுமே வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரியாக பாதுகாக்கப்படவில்லை அல்லது சரியாக பாதுகாக்கப்படாததினால் இந்த தேர்தல் முறையான தேர்தல் இல்லை என்பதை எங்களால் அறிவியல் பூர்வமாகவும் சட்ட ரீதியாகவும் தெரிந்து கொள்ள முடிந்தது. இதை மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் 30ஆம் தேதி ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறோம். 30ஆம் தேதி ஏறக்குறைய ஒரு 19 கேள்விகளை எழுப்பி இதை நீங்கள் பெல்லிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய என்ஜினியர்கிட்ட 19 கேள்விகளுக்கு எங்களுக்கு பதில் தாருங்கள் என்று கேட்டிருக்கிறோம். அவரும் கேட்டு பதிலை பெற்றுத் தருவதாக சொல்லியிருக்கிறார். 29, 30, 31 மற்றும் இன்றைய தேதி வரை இது முழுவதுமாக வீடியோ ரெக்கார்டிங் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த முழு வீடியோ ரெக்கார்டிங்கையும் சர்டிபிகேட்டோட கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். இன்றைக்கு அட்ரஸ் டேகே இல்லாம இருந்த போலிங் ஸ்டேஷன் 157 உடைய மெஷினை பாதுகாப்பாக வைக்க வேண்டும். நாங்கள் உரிய நீதிமன்றத்தை அணுகுவோம். அப்ப இது எவிடன்ஸா தேவைப்படும். எனவே இதை சீலிட்டு பத்திரமாக வைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். இதற்கு மேலும் இன்னும் கூட நாங்கள் ஒரு 6 மிஷின் வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் ஏறக்குறைய 30% மிஷினுக்கு மேல 8 மிஷின் வெரிஃபை பண்ணோம். அதுல 3 மிஷின்ல பிரச்சனை இருக்கு. 30%க்கும் அதிகமான இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரியாக இல்லாததனால் எங்களுக்கு இந்த மொத்த நடைமுறையிலுமே நம்பிக்கை இல்லை. கழக தலைவரிடம் இதை நாங்கள் சொல்லிட்டு இதுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜர்ல பங்கெடுப்பது தேவையற்றது. இதுவே இதுவரைக்கு கிடைத்திருக்கிற சாட்சியமே போதுமானது. இந்த எலெக்ஷன் சரியான முறையில் நடைபெறவில்லை என்பதை நிரூபிப்பதற்கு நாங்கள் எலெக்ஷன் கமிஷன் இதுக்கு எல்லாத்துக்கும் சர்டிஃபைட் காப்பி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். அந்த சர்டிஃபைட் காப்பி வந்த உடனே கழக சட்டத்துறை தலைவருடைய அனுமதியுடன் உரிய நீதிமன்றத்தை, தேவையென்றால் உயர்நீதிமன்றத்தையோ அல்லது உச்ச நீதிமன்றத்தையோ நாடி சரியான தீர்வை பெறும் என்று உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் முறையாக நடைபெறவில்லை என்று திமுகவை சேர்ந்த என்ஆர் இளங்கோ தெரிவித்திருக்கிறார். நீதிமன்றத்தை நாட இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆய்வு செய்த 8 இயந்திரங்களில் 3 இயந்திரங்கள் சரியாக இல்லை என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவுரையை பெற்று நீதிமன்றத்தை நாட இருப்பதாகவும் திமுகவை சேர்ந்த என்ஆர் இளங்கோ தெரிவித்திருக்கிறார். பிரின்ஸ் ஜுவல்லரியின் 300க்கு 300 ஆடி ஆஃபர். கிராமுக்கு ரூபாய் 600 சேவ் பண்ணுங்க.